ஏன் இந்த உலகத்துல திகைப்பு வருது? திகைப்பு அப்படின்னு சொன்னா ஒரு கலக்கம், ஒரு பதட்டம். ஒரு நம்மளுடைய சூழ்நிலைகள் சில நேரத்தில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருகிறது. சில சூழ்நிலைகள் கடன் பிரச்சனை, ஒரு பலவீனங்கள், ஒரு வியாதி, சொல்ல முடியாத பிரச்சனைகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ள என்ன ஏற்படும்? ஒரு திகைப்பு, ஒரு பயம், ஒரு பதட்டம் என்ன பண்ணும்? ஏற்படும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை வச்சு நம்மை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட முடியுமா? சொல்லுங்க, தீர்த்து விட முடியாது. என்கிட்ட இருக்கிற சொல்ல முடியுமா? நான் சாகிற வரைக்கும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன்? சரி பண்ணிடுவேன். முடியவே முடியாது. என் பணத்தை வச்சு நான் இதை சாதிக்க போறேன் பாரு, என் படிப்பை வச்சு இதை சாதிக்க போறேன் பாரு. என்கிட்ட இருக்கிற சோர்ஸ், என்கிட்ட இருக்கக்கூடிய மூலதனம் என் எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடாது. அப்படி தீர்க்க முடியாத சூழ்நிலையில தான் எனக்குள்ள என்ன உருவாகிறது? பதட்டம் உருவாகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, நீ பயப்படாத. ஏன் பயப்படாத அப்படின்னு சொன்னா, நான் உன் தேவன், நான் உனக்கு உரிமையானவன். இப்ப கர்த்தர் எனக்கு உரிமையானவர்னா இந்த உலகத்துல நான் எதை குறித்து என்ன பண்ண தேவையில்லை? பயப்பட தேவையில்லை. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கு? சோர்ஸ் இருக்கு, மூலதனம் இருக்கு. ஹல்லேலூயா. என் மூலதனம் யாரு? என்னுடைய உரிமை யாரு? என் தேவன். அதனாலதான் சொல்றோம், யார் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை என்ன பண்ணுகிறது இல்ல? கைவிடுகிறது இல்ல. ஹல்லேலூயா. அதனால நான் என்ன பண்ண? திகைப்படு. ஐயோ என் புள்ள கைவிட்டாளா, ஐயோ இவங்க ஓடி போயிட்டாங்களா, ஐயோ இவங்க காணாம போயிட்டாங்களா, இந்த தொழில இழப்பு வந்துருச்சு. நான் பயப்பட தேவையில்லை, நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா என் உரிமை, என் மூலதனமாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.